இந்த சினிமா துறையில 45 வருஷமா சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை வருஷ சினிமா பயணத்துல என்னால இன்னமும் மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, திரையில உங்களை முதல்ல அம்மான்னு கூப்பிட்டவன் நான் தான். ஞாபகம் இருக்கா? வைதேகி காத்திருந்தாள். அதான் நீங்க அம்மாவை நடிச்ச முதல் படம். அதே நேரம் இண்டஸ்ட்ரியில உங்களை முதலாளி அம்மான்னு கூப்பிட்டவனும் நான் தான். ஏன்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம் அன்னை என் தெய்வம். அதுலயும் ஹீரோவா நடிச்சது நான் தான். உங்க படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் என்ன அழகாவும் ஸ்டைலாவும் மாத்தினது நீங்க தான். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணா உங்க தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பல தடவை என் மனைவி பிரேமலதா கிட்ட பேசியிருக்கேன். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம எடுத்த வேலையை பக்தியோட செய்யறதுனால தான் நீங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. நீங்க 45 வருஷம் மட்டும் இல்ல, உங்க நடிப்புக்கும் திறமைக்கும் இன்னும் 50 60ன்னு தாண்டி போய்கிட்டே இருக்கணும். நான் மட்டும் இருந்திருந்தா உங்களோட இந்த பாராட்டு விழாவை நானே நடத்திருப்பேன். உங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல, எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். முதலாளி அம்மா, உங்களை மாதிரி நல்லவங்க மனசுல நான் எப்பவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். எதுக்கு